பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டான் குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளறு நீர் சோலை வன்பூங்கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர். திருநாகேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ஒப்பிலியப்பன் திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இது தென் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலில் பெருமாளுக்கு ஒப்பில்லாத நைவேத்தியம் மட்டுமே படைக்கப்படுகிறது என்பது ஒரு தனித்துவமான அம்சமாகும். மார்க்கண்டேய மகரிஷிக்கு பூமாதேவியுடன் காட்சி கொடுத்த தலம் இது. பிரம்மண்ட புராணத்தில் இக்கோவிலின் வரலாறு கூறப்பட்டுள்ளது. ஒப்பிலியப்பன் என்றால் ஒப்பில்லாத உணவை ஏற்கும் இறைவன் என்று பொருள். இக்கோவிலில் வழங்கப்படும் அனைத்து பிரசாதங்களிலும் உப்பு சேர்க்கப்படுவதில்லை. திருப்பதிக்கு நேர்ந்து கொள்ளும் பிரார்த்தனைகளை இங்கும் நிறைவேற்றலாம். இது சோழ நாட்டு 13வது திருத்தலமாகும். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு 108 திவ்ய தேசங்களில் 61வது, சில குறிப்புகளில் 13வது தலமாகும். ஒப்பிலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரத்திற்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மார்க்கண்டேய மகரிஷி, காவிரி, கருடன், தருமதேவதை ஆகியோருக்கு தரிசனம் தந்தவர். இத்தலம் செண்பகவனம், ஆகாசநகரம், திருவிண்ணகர், மார்க்கண்டேய க்ஷேத்திரம், ஒப்பிலியப்பன் கோவில், தென் திருப்பதி என்ற பெயர்களும் இத்தலத்திற்கு உண்டு. நம்மாழ்வாருக்கு 5 வடிவங்களில் காட்சி அளித்துள்ளார். அவை பொன்னப்பன், உன்னியப்பன், முத்தப்பன், என்னப்பன், திருவிண்ணகரப்பன். முற்காலத்தில் மிருகண்டு மகரிஷியின் புத்திரன் மார்க்கண்டேய மகரிஷி பூமாதேவி தனக்கு மகளாகவும் திருமால் மாப்பிள்ளை ஆகஸ்ட் வேண்டும் என கடும் தவம் செய்தபோது துளசி வனத்தில் அழகிய பெண் குழந்தையைக் கண்டு வியந்து எடுத்து பூமாதேவி என பெயர் சூட்டி வளர்த்தார். திருமண வயதை அடைந்தாள். அவதார நோக்கம் நிறைவேறும் காலம் வந்தது. திருமால் வயது முதிர்ந்து அந்தணர் வேடம் பூண்டு மார்க்கண்டேயர் குடிலுக்கு வந்து பூமாதேவியை தனக்கு மணம் முடிக்கும்படி கேட்க ஏதேதோ கூறியும் கேட்கவில்லை. மகளுக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாது என கூறினார். விடவில்லை திருமால். செய்வதறியாது கண்மூடி பெருமானை வேண்டி கண் திறந்தபோது ஒப்பிலியப்பனே முன் தோன்றி உன்னிடம் வளர்ந்தது பூமாதேவியே என உரைத்து மணம் முடித்தார். மார்க்கண்டேயர் விருப்பம் நிறைவேறியது. இன்றும் ஒப்பில்லாமல் உணவு நைவேத்தியம் செய்து வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வருட ஐப்பசி சிரவண நட்சத்திரத்தன்று திருக்கல்யாணம் சிறப்பாக நடக்கும். இத்திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டால் திருமணத் தடை நீங்கி குழந்தை பேறு கிட்டும் என நம்பப்படுகிறது. திருப்பதி பெருமாள்